ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டோட பவர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட கிராண்ட் ஃபாதர், அதாவது அவனோட தாத்தா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு எஸ்பிஐ ஷேர் 1994 வாங்கியிருக்காரு. அது அவர் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அந்த ஷேரை எடுத்து பார்த்து அதோட மதிப்பு இப்போ பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,25,000 மதிப்பு இப்போதைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கிராண்ட் ஃபாதர் இது சிஎன்பிசி டிவியில் அவர் அந்த அவரோட ஷேர், ஓல்டு ஷேர், அவங்க தாத்தாவோட ஷேர் எடுத்து பார்த்துருக்காரு, எம்ஆர்எஃப் ஷேரு. அது இப்போட கரண்ட் வேல்யூ 20,000 ரூபாய்க்கு 1990 வாங்கியிருக்காரு. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 கோடி. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இது மாதிரி ரொம்ப நாள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரியோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம என்னென்னு ஃபுல்லாக பேசிக்லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனி வச்சுப்போம். கம்பெனி பேர் ஏன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க. இந்த கம்பெனியோட பேர் ஏ. இப்போ ஏ இனிஷியலாக அவங்களோட சொந்தமான காசை போட்டு இல்லை பக்கத்தில் கடன் வாங்கியோ அவங்க அவங்களோட ஃபிர்மை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எக்ஸ்டர்னலாக எந்த விதமான பணமும் வெளியே யாருக்கிட்டையும் பப்ளிக்கிட்ட போய் பணம் வாங்கலை. இப்போ இவங்க நல்லா க்ரோத் ஆகுது, நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. மணி ரெக்குயர்மெண்ட் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க்கு கிட்ட கடன் வாங்கலாம். அது முதல் ஆப்ஷன். பேங்க்கு. ரெண்டாவது ஆப்ஷன் என்பிஎஃப்சி, அதாவது பேங்க் இல்லாம மற்றவங்க கடன் கொடுப்பாங்க. அது வட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். மூணாவது ஆப்ஷன் இவங்க பப்ளிக் கிட்ட நேரடியாக இது வாங்கலாம். அதாவது ஐபிஓ பண்ணி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வாங்க. இவங்க கம்பெனி, அதாவது இவங்க கம்பெனியோட மொத்த ஷேர் 1000 இருக்குன்னு வைங்க. இவங்க 1000க்கு ஷேர் வச்சுக்கிட்டாங்க. இவங்க கம்பெனியோட மொத்த மதிப்பு ஒரு 10 கோடி. 10 கோடி மதிப்பிலான ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரோட வேல்யூ 1,00,000 இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணலான்னா, பணத்தை இவங்க 10 கோடி மதிப்பில் நான் 100 ஷேர் தர்றேன் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில். எனக்கு இந்த 100 ஷேருக்கு பதிலாக 1 கோடி ரூபா நீங்கள் காசாக தாங்க. அந்த 1 கோடி ரூபாயை வச்சு நான் மேலும் என் பிஸ்னஸ் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இவங்களோட ஷேரை கொஞ்சம் விற்று அது மூலியமா பணத்தை திரட்டுவாங்க. இதனால கம்பெனிக்கு லோன் வராது, மற்றபடி எந்த விதமான இதுவுமே வராது. ஆனால் அவங்க கம்பெனியோட ஓனர், அதாவது ஏவோட ஓனர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு இந்த கம்பெனியில இருந்து 100% அவரோட இது வச்சிருப்பாரு, ஓனர்ஷிப் வச்சிருப்பாரு. ஆனால் இப்படி ஷேர் கொடுக்கும்போது 10% ஷேரை கொடுத்துட்டானா அவரோட ஓனர்ஷிப் குறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த கம்பெனி நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா இவரோட மதிப்பு என்னதான் கூடினாலும் 10 கோடி இருக்கிற கம்பெனி நாளைக்கு 100 கோடிக்கு போகலாம். ஆனால் இவரோட ஓனர்ஷிப் குறைஞ்சிரும் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்தா. ஸோ இது ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனி வளர்ந்து வர்ற கம்பெனியை அவங்களுக்கு பணம் திரட்டுறதுக்காக நேரடியாக மக்கள் கிட்ட வர்றாங்க. ஸோ அதனால அவங்க ஷேர்ஸை கொஞ்சம் பப்ளிக் கொடுத்துட்டு அது மூலியமா அவங்க பணத்தை திரட்டி கம்பெனியை வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஷேர் வர்ற ஷேரை நீங்க எப்படி வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ சேம் அதே மாதிரி வச்சுப்போம். கம்பெனி ஏ, அதோட ஓனர் எக்ஸ். இப்போ எக்ஸுங்கிறவர் ஏ கம்பெனி வச்சிருக்காரு. இப்போ இவருக்கு ஒரு 1 கோடி ரூபா தேவைப்படுது. ஸோ இவர் என்ன, நம்ம அந்த மூணாவது ஆப்ஷன் ஐபிஓ அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ இவர் நேராக இதுவும் ஒரு பேங்க் மூலியமா தான்,
இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மூலியமா வந்து இவர் வந்து நான் வந்து மக்கள்கிட்ட நிதி திரட்டுற போறேன், அப்படி எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட போவாரு. அவங்க அதுக்கான டாக்குமெண்ட் ஃபைலிங்ஸ் எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணாங்கன்னா இது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி அவங்க கிட்ட வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணாங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. இந்த டேட்ல வந்து நீங்க வந்து இந்த ஷேருக்கு வந்து பிட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்ப ஷேர் வர்றதுக்கு முன்னாடி இனிஷியலா புதுசா ஒரு ஷேர் வருதுன்னா அதை வந்து ஐபிஓ மூலியமா நீங்க வந்து பிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிட்டிங் நடக்கும். அதை பத்தி நான் தனியாக வீடியோ போறேன். இப்போதைக்கு நீங்க வந்து புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா முதல்ல வர ஷேரை வந்து பப்ளிக் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு 270லேருந்து 280க்குள்ள நீங்க வந்து பிட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கன்னா 280 யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிட் பண்ணி ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க. வாங்குற ஷேர்ஸ் வந்து அதுக்கப்புறம் என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகும். ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து வாங்குறது விற்கிறது அந்த ஷேர் ட்ரேடிங் நடக்கும். கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோமே 500 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு 3 லட்சம் போச்சு எஸ்பிஐ எம்ஆர்எஃப் அது மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஷேருடைய மதிப்பும் உயரும். ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து இவங்க 1 கோடி ரைஸ் பண்ணுறாங்க, 10 கோடி இவங்களோட கம்பெனியோட வேல்யூ. உதாரணத்துக்கு வைங்களேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இது வந்து லிஸ்ட் பண்ணும்போது முதல்ல இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போது அடுத்த வருஷம் இவங்க வந்து 80 லட்சம் பண்ணாங்கன்னா இவங்களோட வேல்யூ இவ்வளவுதான் போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. 10 கோடி இருக்கிறது 12 கோடி ஆகும். அதுவே அடுத்த வருஷம் திடீர்னு நல்லா பண்ணி 3 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா இது வந்து 30 கோடிக்கு கூட போகலாம். ஸோ இப்போ முதல் வருஷம் போட்டிருந்ததுலேருந்து இந்த வருஷத்துக்கு வேல்யூ என்ன ஆயிருக்கு? 3 மடங்கு ஆயிருக்கு. அப்போ 280 ரூபாயில வாங்குறவங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? இன்டூ 3 600 கிட்டத்தட்ட 840 ரூபா ஆயிருக்கலாம். இது எல்லாமே வியூகம் தான். அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறவங்க இப்படி தான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் இது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருது எப்படின்னா அந்த கம்பெனி எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஷேர் மேலே போகும். நம்ம கம்மியான ப்ரைஸில் முதல்ல வாங்கிட்டோம்னா அந்த கம்பெனி வளர்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டோம்னா அப்போ வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே உல்டாவா 50 லட்சத்துக்கு பதிலாக இங்கே ஒரு 30 லட்சம்னு வந்துருச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்கவும் செய்யும். அது நம்மளோட லக்கு. நம்ம பண்ணுற அனாலிசிஸ் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி செபி இது 3னா என்னன்னு பற்றி பார்த்துடலாம். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்குவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இப்போ வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது 2 எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து மொத்தமாக நம்ம வாங்குற ஷேர்லாம் இதில் தான் வாங்குவோமோ விற்குவோமோ. இது வந்து ஒரு சந்தை கடை மாதிரி. எல்லா விதமான காய்கறிகள் இங்கே வந்து காய்கறிகள் நான் மென்ஷன் பண்ணது ஸ்டாக்ஸ். இது வந்து மார்க்கெட் பிளேஸ். இங்கே வந்து எல்லா காய்கறியும் இருக்கும். நம்ம வந்து பேரம் பேசி காய்கறி எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் ஸ்டாக்கும். நம்ம அதை ஒரு ப்ரைஸுக்கு பிட் பண்ணுவோம், செல்லர் ஒரு ப்ரைஸுக்கு பிட் பண்ணுவார். அதோட ஏற்ற இறக்கங்கள் தான் வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பிஎஸ்சி வந்து இருக்கலே ஓல்டஸ்ட்டு. என்எஸ்சி வந்து இப்போ ரீசெண்டாக 90s வந்து பாப்புலர் ஆனது. பட் ஆனால் என்எஸ்சியில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்ததுனால இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேட்ஸ் எல்லாமே என்எஸ்சியில் தான் நடந்துட்டு இருக்கு. பிஎஸ்சிலையும் அதுக்கு ஈக்குவலாக இப்போ திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் 90% ஆஃப் தி ட்ரேட்ஸ் இப்போதைக்கு என்எஸ்சியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி. அடுத்து வந்து செபினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி பேங்க்குக்கு எப்படி ஆர்பிஐ வந்து எல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மற்றும் அது சம்பந்தமான செக்யூரிட்டிஸ் வந்து எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது வந்து செபி வந்து ஒரு ரெகுலேஷன் பாடி. இந்த மாதிரி ரூல்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த 2 எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும்,
புரோக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிக்கிறது வந்து செபி தான். செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏமாந்து போகாமல் இருக்கிறது, மற்றும் வந்து இந்த புரோக்கர்ஸ் ஏமாத்தாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து செபி தான் வந்து பார்த்துக்கும். ஸோ இதுதான் என்எஸ்சி பிஎஸ்சி செபி. ஸோ அடுத்து வந்து நிஃப்டி 50 சென்செக்ஸ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்காக வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா நிஃப்டி 50 அப்படிங்கிற பாப்புலரான டேர்மை நீங்கள் கற்றுக்க முடியாமல் இருக்கவே இருக்காது, இல்லை கேள்விப்பட முடியாமல் இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 சென்செக்ஸ். நிஃப்டி 50னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணனே என்எஸ்சி, அதோட ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி 50. என்எஸ்சியோட இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி 50. பிஎஸ்சியோட இண்டெக்ஸ், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸ். ஸோ நிஃப்டி 50னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இண்டெக்ஸு. இது வந்து இப்போ கரண்ட்லி எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு 24,000 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன இந்த 70,000 24,000 கேட்டிங்கன்னா பணமான்னு கேட்டிங்கன்னா பணம்லாம் இல்லைங்க, இது ஒரு சின்ன வேல்யூ. சும்மா ஷேர் ப்ரைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஷேர் ப்ரைஸ் எப்படி அந்த 270 80ன்னு மென்ஷன் பண்ணேன், அது மாதிரி இதுவும் ஒரு ஷேர் ப்ரைஸ். நிஃப்டி 50யோட ஷேர் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம், இது சென்செக்ஸோட ஷேர் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வேல்யூ தான், மணியும் இதுவும் இல்லை. இப்போ வந்து நிஃப்டி 50ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் லிஸ்டாக இருக்க ஒரு டாப் 50 கம்பெனிஸோட ஷேரோட இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி 50. இது இந்த நிஃப்டி 50ங்கிறது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். அதுவே இந்த சென்செக்ஸ்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பிஎஸ்சியில் லிஸ்டாக இருக்க டாப் 30 கம்பெனிஸை வந்து நிஃப்டி சென்செக்ஸ் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ வந்து நிஃப்டி 50ல் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ், உதாரணத்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வரும்னா, நீங்கள் கேள்விப்பட்ட ஸ்டாக்காக இருக்கலாம், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி ஒரு 50 கம்பெனிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஏசியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து இதுக்குள்ளே வரும். அதுவே வந்து சென்செக்ஸ்லேயும் சேம், பிஎஸ்சிலையும் எல்லாம் ரெண்டு கம்பெனியுமே பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்தெந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ரெண்டு தான் இருக்குது, என்எஸ்சி பிஎஸ்சி. அது ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுமே லிஸ்ட் ஆகிருக்கும். மெயின் போர்டான எல்லா மெயின் போர்ட் கம்பெனிஸுமே ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டாப் 30 கம்பெனிஸ், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பங்குச்சந்தை மேலே போயிடுச்சு கீழே வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இந்த 50 கம்பெனிஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த வேல்யூ அப் அண்ட் டவுன் போகும். சேம் தான் சென்செக்ஸுக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேலே வந்துச்சு. இப்போ இந்த 30 கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த 70,000ங்கிறது 71,000 72,000 அப்படியே மேலே போகும். இந்த 30 கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா 69,000 அது மாதிரி கீழே இறங்கும். இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க, சென்செக்ஸ் மேலே போயிடுச்சு நிஃப்டி கீழே வந்துடுச்சு அப்படிங்கிறது சொல்கிறது வந்து அதை தான் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்வெஸ்டிங் ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோவை முடிப்போம். இன்வெஸ்டிங் ட்ரேடிங் இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி காமிச்சிடுறேன். இது வந்து இன்வெஸ்டிங், என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ கேவலம் எழுதுறேன். இது வந்து இன்வெஸ்டிங், இது வந்து ட்ரேடிங். ஸோ இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி, அதாவது வந்து நம்ம உதாரணத்துக்கு அந்த கம்பெனியை வச்சுப்போம், ஏங்கிற கம்பெனி. நம்ம வந்து இயர் 1ல் வாங்குகிறோம், மொதல் வருஷம் வாங்குகிறோம். அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வச்சு நல்லா மேலே போனதுக்கப்புறம் விற்கிறோம், இயர் 6ல் விற்கிறோம். பொறுமையாக வெயிட் பண்ணி டெய்லியும் அது மேலே போகலாம் கீழே இறங்கலாம், அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாமல் நல்லா வெயிட் பண்ணி வந்து விற்கிறோம். அதுவே வந்து ட்ரேடிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏ கம்பெனியை ஒரு நாள், 1 டே, காலையில் ஒரு 9:50க்கு வாங்கிட்டு கொஞ்சமாக ஏறி இருக்கு,
அப்பயே ஒரு 2 மணிக்கு கொஞ்சமா ஏறிருக்கு. அப்பயே வித்துட்டேன். கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கு. உதாரணத்துக்கு இது ரூ. 270 இருக்கு. ரூ. 272 வந்ததையும் வித்துட்டேன். இது இங்க ரூ. 270 இருக்கு. ஒரு ரூ. 500 வந்ததுக்கப்புறம் விக்கிறேன். ஆனா இது எத்தன வருஷம் வெயிட் பண்றேன்? 6 வருஷம். இது எத்தன வருஷம் வெயிட் பண்றேன்? 1 நாள். ட்ரேடிங் வந்து 1 நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம், ஒரு நிமிஷமா இருக்கலாம், ஒரு மினிட்ல கூட நீங்க வாங்கி விக்கலாம், ஒரு செகண்டா கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து ஒரே நாள்ல வாங்கி வித்தா அதுக்கு பேரு இன்ட்ராடே அப்படிங்குவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பேர் தான் ஒரே நாள்ல வாங்கி அதே நாள் விற்கிறது. ஸோ இவ்வளோதான் வந்து ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் வித்தியாசம். இன்வெஸ்டிங் ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அது பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். அதுக்கு வந்து எல்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ₹1,00,000 மேலே இருந்துச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு இப்போ கரண்டானா 15%. அதுவே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 20%ல இருக்கு. இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வாங்கி அதே ஒரு வருஷத்துக்குள்ள விற்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்கள் ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு வருஷம் டைம் ஃப்ரேமுக்குள்ள விற்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுவும் வந்து ₹1,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. லாங் டேர்ம் வந்து ₹1,00,000 வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஸோ இவ்வளோதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேசிக். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டாக போகலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.